இப்போ என்னோட ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது தேவையான உப்பு மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நான் வெங்காயம் தக்காளி ஒரு பல்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பெருஞ்சீரகம் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை கருவேப்பிலை கறி மசாலா தூள் 1/2 டீஸ்பூனு, கார மிளகாத்தூள் கல் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்னோட குழம்பு மிளகாத்தூள் அதுக்கு தேவையான மசாலா, தேங்காய் பச்சை மிளகா மிளகு இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பல்ஸ் ஓட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த விழுதை எண்ணெய் ஊற்றி அந்த மசாலா போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை அது நல்லா ஒரு தடவை வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மசாலா, மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் கார மிளகாத்தூள் தேவைக்கேற்ப உப்பு, நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனை, அதையும் எடுத்து இது அதிலே கொட்டி தண்ணி தேவையான அளவு ஊற்றி நம்ம மசாலா வச்சுருக்கோம் இல்லையா அதையும் தூவினா என்னோடய ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடிப்பா. சுட சுட சாதம் முட்டை அவிச்சு வச்சுருக்கோம்ப்பா. இன்றைக்கி அதான் தொட்டுக்க எங்களுக்கு என்னோடய ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருக்கேன்ப்பா.